இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும், திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கம்மா, இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் இந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகும். ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. அது வரப்பட்டு வரும்போதே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கிருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கம்மா. பச்சை மிளகாயோட கலர் அப்படியே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன், இதை போல் கட் பண்ணிவிடுங்க. தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கம்மா, அதே போல் நான் சமமாக தான் சேர்த்துருக்கேன். 4 வெங்காயம்னா 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு தக்காளி நல்லா நசுக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி. இப்போ மசாலா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 3 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம் மசாலா சேர்த்து. இப்போ வந்து மசாலா நல்லா கிரேவி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் வந்து எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பச்சரிசி தான் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாதம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கேற்ற சாதம் சேர்த்துக்கங்கம்மா. சாதம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி கம்மியாக இருந்தால் டேஸ்ட் வராது. எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், சாதம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒயிட் ரைஸ் தனியாக, கிரேவி தனியாக இருக்கக்கூடாது, நல்லா கலந்துருக்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்குங்க. இந்த ரைஸில் நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்திங்கன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி.